Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Hey guys, I know market analysis every day is really boring for you guys and I have to give some strategies. But trust me, strategy is not going to take you anywhere in the stock market. Risk management, position sizing, money management, psychology, all this is going to take you to become a profitable trader. Okay, I've already taught all the basics in my YouTube channel. If you guys go to playlist, நீங்கள் யூடியூப் சேனல் போனீங்க, அதாச்சும் சாரி நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிட்டேன். ஸோ ஆல்ரெடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், சைக்காலஜி இதெல்லாம் தான் வந்துட்டு ஆக்சுவலாக மேட்ரு பண்ணுது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மேட்ரு பண்ணுறதே இல்லை. எல்லாருமே டேரெக்டாக என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடியே ஓடி எல்லா பழத்தையும் இழந்துட்டு கடைசியில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்குள்ளே போயிடுறாங்க. கைஸ், ஆப்ஷன் பையிங் வந்துட்டு ஹெட்ஜிங்காக பண்ணுறது. ஓகே, அது வந்துட்டு நீங்கள் டெய்லி ஈஸி மணி பண்ணலாம், சின்ன கேபிட்டல், அதாவது கேபிட்டல் கம்மியாக இருக்குது, இருக்கிற பணத்தில் 10,000 ரூபாய் 20,000 பண்ணலான்னு நினைக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. பட் அது வந்துட்டு ஆக்சுவலாக அதுக்காக பண்ணது கிடையாது. ஆப்ஷன் பையிங்கிறது க்ரியேட் பண்ணதே அது கிடையாது. ஆப்ஷன் பையிங் வந்துட்டு நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி உங்களோட மார்ஜினை கம்மி பண்ணுறதுக்கும் உங்களோட பொசிஷனை, உங்களோட லாஸஸை கம்மி பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் ஆப்ஷன் பையிங். ஓகே, அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். பட் இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இது ஜஸ்ட் என்னோட வியூ தான் மார்க்கெட்டில். இது என் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, டிப் கிடையாது. ஜஸ்ட் என் வியூ, நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல எஸ்எல், அதாச்சும் இந்த இடத்துல நான் இங்கே என்ட்ரு பண்ணேன். அதாச்சும் இந்த ரெட் கேனலுக்கு அப்புறம் நான் என்ட்ரு பண்ணேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு, டைட்டான ஸ்டாப் லாஸ் தான் இருந்துச்சு. இமீடியட்டாக மேலே ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல, நான் சும்மா இருந்துட்டேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கரெக்டான ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிது. நான் இங்கே கரெக்டான சப்போர்ட் வாங்கி போயிருந்துச்சுன்னா நானே எடுத்திருப்பேன். பட் நிறைய பேர் இங்கேயும் சப்போர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க, நான் அதை கன்சிடர் பண்ணலை. ஓகே, நான் இந்த சப்போர்ட்டை தான் மெயினாக கன்சிடர் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் இந்த சப்போர்ட்டில் போனதுக்கப்புறமா நான் வாங்கலை, பிகாஸ் நல்லா வாலட்டைலாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு விட்டேன். இப்போ நாளைக்கு நம்ம பிளான் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ரொம்ப கிளியரான டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இந்த நெக்லைன் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாச்சும் இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே போகும், இப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பிளான் என்னங்கிறது பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு 71,000 இல்லை 21,445 கிட்ட எங்கேயாச்சும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு கேண்டில் 2 கேண்டலுக்கு அப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். இல்லை கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது கீழே புல் பேக் கொடுக்கும்போது நான் என்ட்ரி பண்ணிடுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ஸ்விங்குக்கு கீழே இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு மார்க்கெட் வாலட்டைல் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சின்ன குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கு குவான்டிட்டி யூஸ் பண்ண வேண்டாம். நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான், ஆனால் இது ரொம்ப ஆடான டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இங்கே ஆல்ரெடி நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு, இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானமும் இது பெரிய கேண்டில், ரொம்ப பெரிய கேண்டில். இந்த புல் பேக்லேயும் நான் என்ட்ரி பண்ணல, ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. ஸோ நான் என்ட்ரி பண்ணல. நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டி மோஸ்ட் ப்ராபப்லி வாலட்டைல் ஆகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாச்சும் இந்த மாதிரி மூவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாச்சும் மேலேயும் போகும், கீழே வரும், எல்லா சைடுமே போயிட்டுருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் வந்தாச்சு. ஓகே, திஸ் இஸ் எ வெரி குட் மூவ். இன்னைக்கு கொஞ்சம் வாலட்டைல் ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் மூவ் டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் நான் எங்கே வாங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு வேளை பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் தான் வாங்குவேன், அதுக்கு முன்னாடி வாங்க மாட்டேன். 45,670க்கு மேலே போஸ்ட் நான் பை பண்ணுவேன். இல்லாட்டி இதுதான் செல். ஐ நோ நடுவில் எனக்கு தேவையில்லாமல் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணவே வேண்டாம். ஓகே, 44,240க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். இதுதான் என்னோடய ட்ரேடிங் பிளான். இதுக்கு நடுவில் எந்த ட்ரேட்ஸுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 50 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஒரே காரணம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப பெரிய புல்லிஷ் கேண்டில், அது போக இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, நான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை, அது என்னோடய தப்பு தான். இங்கே எஸ்எல் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, இட்ஸ் டோட்லி ஃபைன். நான் இன்றைக்கி நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் தெரியுது இன்றைக்கி என்னோடய சார்ட். இது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாச்சும் 3 டைம் டச் ஆகிடுச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 3 டைம்ஸ் டச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் அது சப்போர்ட் வாங்கி நின்றுருக்கு. அதாச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. நான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஒரு வேளை கோல்டு 20
2036க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது தான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். செல் இப்போ ஐடியா இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், ஹையர் ஹை. இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா we can see a momentum like this. ஓகே, அதே மாதிரி நம்மகிட்ட 3 ஸ்டாக்ஸ் இருக்குது, 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. why am I seeing only 3? Fig Bio and Steel. ஒரு ஸ்டீல் ஸ்டாக் இருந்துச்சு, ராமா ஸ்டீல். எஸ், ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாக்ஸ் ஃபார் த ஸ்விங். பவர் கிரிட் இன்னைக்கு நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்ட்ரி பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 245 என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 234 இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் வாங்கலாம். நல்லா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே 5% ரிஸ்க் இருக்குது, ஆனால் இன்னி அது கம்மியாச்சுன்னா ஈஸியாக 3-4% வந்துடும். ஓகே, நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் ப்ரைஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்கலாம். அதே மாதிரி M&M டெக்கம் ஆல்ரெடி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ M&M நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேட். அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கான்ஃப்ளூயன்ஸ். இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு, இங்கேருந்து நல்ல பவுன்ஸ், திருப்பி இங்கே சப்போர்ட் வாங்கியிருக்கு. அதே மாதிரி ட்ரெண்ட் லைனும் வருது டெய்லியில். நான் என்ட்ரி பண்ணது பார்த்தீங்கன்னா 1624 என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 1573. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் குஃபி பயோ. குஃபி பயோ சயின்ஸ் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ குட் ஸ்டாக். நான் நாளைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாச்சும் குஃபி பயோவில் நான் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் குஃபி பயோவோட மொமெண்டம் எப்போவுமே. ஓகே, இங்கே ஒரு சின்ன மூவ், அதுக்கப்புறம் மேலே அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மூவ், நாளைக்கு இப்படி ஒரு இது ஒரு சின்ன மூவ். ஓகே, மேலே திருப்பி ஒரு பெரிய மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சின்ன மூவ், அதுக்கப்புறம் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் சி, பட் வி கான் பி வெரி ஷுவர். ஓகே, நான் என்ட்ரி பண்ண ப்ரைஸ் எதுன்னு சொல்லிடுறேன். நான் நாளைக்கு என்ட்ரி பண்ண போகிறது வந்துட்டு 335 351 இந்த ப்ரைஸில் எங்கே கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 322 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ராமா ஸ்டீல். ராமா ஸ்டீல் வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கொடுத்து இப்போது இங்கே சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே சஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேளை ராமா ஸ்டீல் நாளைக்கு இன்னொரு கேண்டில் இந்த மாதிரி சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இல்லை இதோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா கூட நான் என்ட்ரி பண்ணிடுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 43 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்லேருந்து 48 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடைச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 43 ருபீஸில். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ வைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.